எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ மார்னிங் சொல்லிட்டு ஒரு தடவை நான் சீக்கிரமாக மார்னிங் vlog போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே வந்து லேட் ஆகிடுது. ஃபைன். இப்போ வந்து டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 3:20 வந்து ஆகுது. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த vlog வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு வந்து நம்மளோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ஒரு 3:30 3 o'clockலேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நான் ரெசிபி பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளாக் ஏதாவது ஒன்று சம்திங் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ நம்ம வீடியோ ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வ்ளாகில் ஒன்று ரெசிபிஸோ இல்லை குட்டி குட்டி டிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த vlogல நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டியான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இது எல்லாமே இந்த சீசனுக்கோ இல்லை இது மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு கப் வந்து சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், 2 வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து பிரணவோடதுங்க. ஸோ இப்படியே கொடுத்தா வந்து சாப்பிடுவான். அந்த கொண்டக்கடலை கூட கொஞ்சம் சாப்பிடுவான். பட் இது வந்து நமக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாதிரி இது ரெண்டுமே வந்து நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பீஸ் கூட நார்மலாக சாப்பிட மாட்டான். சுண்டல் கூட கொஞ்சம் காரம் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டு கொண்டு வரலாம். பட் இந்த மாதிரி ரெண்டுமேனா அவனுக்கு கொடுக்கறது கஷ்டம். ஸோ எங்களுக்கு நாங்கள்லாம் அப்படியே சாப்பிட்ருவோம். பிரணக்குட்டிக்கு மட்டும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்துட்டு சில பேருக்கு தோணும், ஏம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா, சும்மா சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. ஸோ அவனை சாப்பிட வைக்கிறது கஷ்டங்க. ஸோ இந்த மாதிரி குட்டீஸ் உங்கள் வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சிடணும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபைன், அதை தான் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே நான் சுண்டல் அண்ட் வந்து சக்கரவள்ளிகளுக்கு ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம். நாங்கள் சாப்பிட்ருவோம், அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி தான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் நீ பண்ணுறவா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்ச சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் அண்ட் வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதை மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணாதான் வாசனையாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக குறப்பாக தான் அரைக்க போகிறோம். நல்லா குழன்னு நம்ம பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க போகிறதில்ல. ஸோ அதனாலேயே நான் இதிலே ஆனியன், கேப்சிகம் எல்லாமே வந்து சேர்க்குறேன். ஸோ இந்த போல் குறப்பாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் சுண்டலில் வேறு உப்பு போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மாவோட அளவு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பாத்திரத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நான் பீஸா சீசனிங் ஆட் பண்ணுறேன். இந்த சீசனிங் இல்லைனாலுமே நோ ப்ராப்ளம். ஸோ அந்த கேப்சிகம் ஆனியனோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது 2 வேளை நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம குழி பணியாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டியிலே வந்து பணியாரம் மாதிரி நம்ம இட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக பேன் இருக்கும் இல்லையா, ஸோ நான்ஸ்டிக் பேனில் குட்டி குட்டி சர்க்கிள் போட்ட தோசை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். நான் இதுலேயும் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன், அதுலேயும் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதனால் குட்டீஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேனில் சின்ன சின்ன தோசையாக வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் டக்குன்னு சாப்பிட்ருவான். ஸோ 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் இது வந்து பெரிய ரெசிபிலாம் இல்லை. பட் வந்து குட்டீஸ் இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக தான் நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ 2 பக்கம் நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம சாஸோ இல்லை சும்மாவே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ பிரணவுக்கு மெனக்கெட்டு அவனை நம்ப மாட்டேன், உட்காந்து ஊட்டி விட்டுட்டு அடுத்த வேலை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாரத்துக்கு 3 நாள் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ப்ளஸ் வந்து சுண்டல் குட்டீஸ்க்கு கொடுக்குறதுன்றது அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படியே டேரெக்டாக பெரிய பசங்கன்னா பிரச்சனை இல்லை, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டியதான். ஃபைன், அவனுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அவனும் வந்து சாப்பிட்டுட்டு அவனையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் ஃபுல்லாக வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கும். முடிச்சுட்டு அடுத்த சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும், அதையும் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1:30 1:45 சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதனால் அவனை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவனுக்கு அதை கொடுக்கவும் செஞ்சுட்டேன். ஸோ இந்த வேலை முடிஞ்சது. அண்ட் அடுத்து வந்து
நான் ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செலக்டடாக ஒரு 2 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு அதை நிறைய வந்து கொதிக்க வச்சு இல்லாத வேலை பார்த்துருப்பேன். ஸோ கொஞ்சம் ஒரு நாள் மெனக்கெட்டு அதை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் ரெடி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம சன்லைட்டில் வந்து ஒரு 3 நாள் வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறோம். வேம்பாலம் பட்டெல்லாம் போட்டு அடிஷ்னலாக என்னென்ன வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு நல்ல மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கிளாஸ் ஜார்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் ஜஸ்ட் அந்த பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ரெடி பண்ணலாம் வாங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற அந்த கேப் போடுற இடம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இது நார்மலாக நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறதில்ல, இல்லை நம்ம வந்து அப்படியே நார்மலாக ஹீட் பண்ண போகிறதில்ல, சன்லைட்டில் வைக்க போகிறோம். ஸோ சன்லைட்டில் வைக்க போகிறதுனால நமக்கு நல்லா அந்த மேலே இருக்கிற இடம் அகலமாக இருந்தால் தான் அந்த உள்ள ஹீட்டு நல்லா படும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிற பொருள் பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த வேம்பாலம் பட்டை வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். பட் அதில் அவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட ஹேருக்கு. ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் வேம்பாலம் பட்டை எடுத்திருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஒரு பெரிய பவுலெலாம் ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் தீர தீர. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவில் நெக்ஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணுறேன். வேம்பாலம் பட்டை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் கலரே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அதையும் வந்து ஃபைனலாக காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேம்பாலம் பட்டை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியலாம் நரைக்கிறதுல அந்த இளநரை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இல்லை வர ஸ்டார்ட் பண்ணதுன்னா இந்த வேம்பாலம் பட்டை போட்ட ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட நம்மளோட ஸ்கேல்பில் பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ ப்ரிவென்ட் பண்ணும். மேபி வராமல் அடிக்கடி டேண்ட்ரஃப் திரும்ப திரும்ப வராமல் பார்த்திங்கன்னா இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு டேண்ட்ரஃப் கிடையாது, அதனால நமக்கு டேண்ட்ரஃப் பற்றி நோ ஐடியா. பட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. அண்டு நெக்ஸ்ட் நான் போடுறது வெட்டி வேர் இருக்குல்ல, அந்த வெட்டி வேர் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த வெட்டி வேர் அவ்வளோ கூலிங் நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி, ட்ரை ரோஸ்மெரி இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மொத்தம் 3 போட்டிருக்கேன். வேம்பாலம் பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து வெட்டி வேறு, ரோஸ்மெரி சேர்த்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயமும் போட்டுட்டு இப்போ நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஓகே. என்கிட்ட நார்மல் கோகோனட் ஆயில் தான் இருக்குது, அதனால் நான் நார்மல் கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு செக்கு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக பியூரான கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலை நல்ல வெயில் படுற இடத்துல ஒரு டே ஃபுல்லாகவே அந்த சன்லைட்டில் வைக்க போகிறோம். மொத்தம் 3 நாள் வந்து வைக்கணும். 3 டேஸ் வந்து மேலே கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சன்லைட் நல்லா அந்த எண்ணெயில் இறங்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணலாம். இல்லை நார்மல் ரெகுலரான ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு வாசனையும் எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. இல்லை நல்லா ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அந்த ஹேர் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸ் மாதிரி இருந்தது. ஸோ இதில் மொத்தம் 3 பேக் வந்து வருது. அதில் 2 வந்து ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒன்று வந்து அந்த கோம்ப் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அந்த கோம்ப் பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆயில் கொஞ்சம் அதில் விட்டுட்டு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கேல்ப்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதனால் இதை வாங்கினேன். அண்ட் வந்து ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் சீரமுக்கும் ஹேர் சீரமுக்கும் செட் ஆகிற மாதிரி 2 வாங்கினேன். அது 2மே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபேஸ் சீரமாக இருக்கட்டும், ஹேர் சீரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டிலும் நல்ல குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுவும் வந்துருச்சு. நல்லா சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நான் ஷேர் பண்ண அந்த விஷயம் எல்லாமே குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களோட ஃபேஸ் பேக் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்தடுத்து சூப்பரான ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பேக்கை ட்ரை பண்ணது இல்லைன்னா மிஸ் பண்ணாமல் ஃபேஸ் பேக் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் வந்து வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணலாம். ஃபைன், நான் உங்களுக்கு உடனே டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி. ஸோ கரெக்டாக முக்கியமான வேலையாக கொஞ்சம் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கும்போது 2 கொரியர் வந்தது. இந்த 2 கொரியரும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அது என்ன, ஸோ எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சன்னைக்கல் அவனுக்கு வீடு பக்கத்தில் தான், அங்கேயும் போயிட்டு குட்டீஸ் எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நம்ம ஃபேஸ் பேக்குக்கான இன்ட்ரோலாம் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், அதனால் இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரே பேக்ரவுண்ட் எனக்கே போர் அடிக்குதுங்க. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஆரம்பி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட ஒரு கேஷுவலான விளாக் உங்களோட ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம விளாகை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.